ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப டேஸ்டியான கருவாட்டு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஸோ எங்கள் மாமியார் வந்துட்டு கருவாட்டு குழம்புலாம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் கேட்டால் செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்காக இன்றைக்கி நான் வந்துட்டு ஒரு 100 கிராம் அளவுக்கு கருவாடு வந்துட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதில் இருக்கிற இந்த தலையெல்லாம் பிச்சு எடுத்துகிட்டு சுடுதண்ணியில் போட்டு வாஷ் பண்ணி எடுத்துக்கணும். ஏன்னா வந்துட்டு இதில் கொஞ்சம் டஸ்டெல்லாம் இருக்கும், இன்னும் கொஞ்சம் மண்ணெல்லாம் இருக்கும். அதனால் அதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு குழம்பு செஞ்சால் தான் வந்துட்டு டேஸ்ட்டாக இருக்கும். வாங்க இன்றைக்கி கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ நாம் கருவாட்டோட தலைப்பகுதியெல்லாம் எடுத்துட்டோம். ஏன்னு பார்த்தீங்கன்னா தலைப்பகுதியில் தான் வந்து அதிகப்படியான மண்ணெல்லாம் இருக்கும். ஸோ வந்துட்டு அதை ரிமூவ் பண்ணிட்டா கொஞ்சம் குழம்பு வந்துட்டு நல்லாவே டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் நான் இது தனியாக வந்துட்டு ரிமூவ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இதை பூனைக்குட்டிக்கு நாய்க்குட்டிக்கெல்லாம் போட்டுடலாம். ஸோ இதை மட்டும் நம்ம இப்போ வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கருவாடு குழம்புக்கு மசாலா ரெடி பண்ண போகிறோம். அதுக்கு ஒரு வானலியில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். கூடவே வந்துட்டு ஒரு அரிசி ஒரு 10 கிராம், கொத்தமல்லி ஒரு 50 கிராம் அளவுக்கு எடுத்துருக்கு. ஏன்னா இன்றைக்கி குழம்பு நிறைய செய்ய போகிறோம். கூடவே வந்துட்டு ஒரு 15 வரமிளகா, கொஞ்சம் கருவேப்பிலை, அவ்வளோதானா? அவ்வளோதான். ஓகே. இதை வந்துட்டு வதக்கி வச்சுக்கணுமா? ஓகே. இப்போ வந்துட்டு இதெல்லாம் வந்து தனித்தனியாக போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். குழம்பு நிறைய வேணும்னா இந்த மாதிரி மசாலா அரைச்சி தான் வைக்கணும். அப்போ தான் குழம்பு நிறைய வரும். இதுக்கு பேர் என்ன தமிழில்? கருவாட்டு குழம்பு. கருவாட்டு குழம்பு இல்லை, இந்த மசாலாவுக்கு பேர் என்னன்னு கேட்டால் இது சாந்துன்னு சொல்லுவாங்க. என்னது சாந்தா? கொத்தமல்லி வரவெல்லாம் செலவு தமிழில் வந்து சாந்தா. கொத்தமல்லி அரிசி நல்லா கொஞ்சம் பொரிஞ்சதும் கொத்தமல்லி போட்டு வதக்கணும். கொத்தமல்லி வதங்கினதும் மிளகாவும் கருவேப்பிலையும் போட்டுக்கலாம். இது காரம் நிறைய வேணுமுன்னா கொஞ்சம் சேர்த்தியும் போட்டுக்கலாம். கம்மியாக இருக்க மிளகா கம்மியாகவும் போட்டுக்கலாம். காரம் வேணுங்கிறவங்க காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் சேர்த்து போட்டுக்கலாம். ரொம்ப ஃப்ரை ஆகணும், கொஞ்சமாக சூடாகி ஃப்ரை ஆனால் போதும். இந்த ஃப்ரை பண்ண இந்த கலவையோட ஒரு அரை மூடி தேங்காவையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். கருவாடு சூடு பண்ணி வாஷ் பண்ணணுமா? சூடு பண்ணால் கொஞ்சம் மணல் இருந்தால் தண்ணி நல்லா வந்துடும். மண்ணெல்லாம் க்ளீனாக இருக்கும். மண்ணெல்லாம் க்ளீனாக வந்துடும். சூடு பண்ணலன்னா கொஞ்சம் நிறையா வராது. அப்புறம் குழம்பு மண்ணாக இருக்கும். நீங்களாம் கருவாடு குழம்பு சாப்பிட மாட்டீங்க தானே? ஏன்? எப்படி செய்ய மட்டும் கற்றுக்கிட்டீங்க? செய்ய கற்றுக்கிட்டேன். அப்படியே அந்த சுடு தண்ணியில் கொண்டு வர வைக்கலாம். கருவாடு குழம்புக்கு இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கோம். கடுகு ஒரு ஸ்பூன், கடுகு ஒரு ஸ்பூன் உளுத்தம்பருப்பு. ஓகே. கடுகு ஒரு ஸ்பூன், உளுத்தம்பருப்பு கருவேப்பிலை போட்டுக்கலாம். அதுதான் வெங்காயம். வெங்காயம் ஒரு 150 கிராம் இருக்கும். இந்த எண்ணெயிலேயே இந்த கத்திரிக்காயை போட்டு வதக்கணும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் நல்லா கத்திரிக்காய் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் தான் கருவாடு போடணுமா? கருவாடு இறக்கப்போம் மட்டும் போடணும். கடைசியாக தான் போடணுமா? இல்லைன்னா அது கறியில் போடலாம், கரைஞ்சிடும். வெங்காயம் கத்திரிக்காயும் நல்லா வதங்கினதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். இன்னும் வந்துட்டு 50 கிராம் அளவுக்கு புளி வந்துட்டு ஊற வச்சு கரைச்சி எடுத்து வச்சுருக்கு. கூட வந்துட்டு நம்ம இப்போ பார்த்த மசாலாலாம் அரை மூடி தேங்காய் போட்டு அரைச்சி வச்சுருக்கோம். ஒரு 2 தக்காளியை வந்துட்டு அரைச்சி வச்சுருக்கோம். அவ்வளோதான். இது மட்டும் போட்டோம்னா போதும், குழம்பு வந்துட்டு ரெடி ஆகிடும். புளி வந்துட்டு ஒரு 50 கிராம் அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா வந்துட்டு கெட்டியாக வந்துட்டு கரைச்சி வச்சுருக்கோம். தக்காளி
தக்காளி எப்பயுமே அரைச்சி ஊற்றணும் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு வந்துட்டு கொஞ்சம் திக்காக வரும். அதுக்காக தான் சும்மா போட்டு வேக வச்சுக்கலாமா? இந்த காய் கொஞ்சமாக உப்பு போட்டிருக்குது. கொஞ்சம் மஞ்சள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். 50 கிராம் மிளகு பொடி, சாந்து, 1 தேங்காய், புளி கரைசலும் அரைச்சி வச்ச மசாலாவும் இதில் ஊற்றியாச்சு. ஸோ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். மசாலாவுக்கு தகுந்த மாதிரி 1 கப் தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ கொஞ்சம் போடலாம். தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மசாலா ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு தண்ணியும் ஊற்றிக்கோங்க மசாலாவுக்கு தகுந்த மாதிரி. அவ்வளோதான். இப்போ மசாலாவும் காயும் நல்லா வேகட்டும். இறக்க போகும்போது கொஞ்சம் நேரம் இருக்கும்போது ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். ஓகே ஓகே. கருவாடு போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக வச்சுட்டு இறக்கிக்கலாம். இறக்கணும். ஓகே, மசாலா வேகட்டும். எம்மியான டேஸ்டியான காரசாரமான கருவாடு வந்துட்டு ரெடி ஆகிட்டு இருக்குது. ஸோ நான் தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன். அதனால தான் கிச்சன்லேயே வந்துட்டு நின்றுட்டுருக்கேன். ஸோ வந்துட்டு ரொம்ப காரசாரமாக நல்லாயிருக்கும். ஸோ உங்களுக்கு எங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு 10-15 மிளகாய் போட்டால் போதும். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா வந்துட்டு இந்த மாதிரி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வரணும். ஸோ எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணி குழம்பு நல்லா கெட்டியாகணும். ஸோ கெட்டியாகிற வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்துட்டு கருவாடு போட போகிறோம். கருவாடு இன்னும் இங்கேயே தான் அப்படியெல்லாம் இருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். நான் வந்து இப்போது டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் கருவாடு குழம்பு எப்படி இருக்குன்ட்டு. கருவாடு குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதையும் கேட்டேன்னா எங்கள் மாமியார் என்னை திட்டுவாங்க, உனக்கு இது செய்கிறதே பெருசு, இன்னும் வேறு என்னை உயிரை வாங்குறியாட்டு. செம்ம காரமாக செம்மையாக இருக்குது. ஓகே ஓகே. ஸோ நீங்களும் வந்துட்டு வீட்டில் இந்த மாதிரியான நிறைய டிஷ் வந்துட்டு செஞ்சு பாருங்கள். எங்கள் மாமியார் இன்னும் ட்ரெடிஷ்னலாக நிறைய விஷயம் கற்று வச்சுருக்காங்க. இப்போ தான் ஒன்று ஒன்றா வெளியில் வருது. கூடிய சீக்கிரம் டாடி ஆறுமுகமாடி மம்மி மகாலட்சுமியாக அவங்க உருவாக்க போகிறாங்க. ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அந்த மாதிரியான நிறைய வீடியோஸ் வந்துட்டு உங்களுக்கு வரப்போகுது. அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரியான இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு போடலாம். கருவாடு போடலாம். இப்பயே சாப்பிடணும் போல இருக்கு. பாசம் நல்லா வருது. இது ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும். கருவாடு போட்டதுக்கப்புறம் இந்த எண்ணெய்லாம் இன்னும் பிரிஞ்சு மேலே உள்ள வரைக்கும் கொஞ்சம் நேரம் வெயிட் 10 நிமிஷம். ரொம்ப வேக வச்சா கருவாடெல்லாம் கரைஞ்சி போயிடும். அப்புறம் கருவாடு வந்து சாப்பிட்ட மாதிரியே இருக்காது. ஸோ ஒரு 5 நிமிஷம் இருந்தால் போதும். கலர்ஃபுல்லான கருவாடு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. எண்ணெய் எல்லாம் மிதந்து வந்துடுச்சு. கொத்தமல்லி தழை தூவி இறக்கிடலாம். கருவாடு அப்படியே இதே மாதிரி ஃபிஷ்ஷும் செஞ்சு கொடுக்குறீங்க அடுத்த வாரம். ஓகே ஓகே. எம்மி டேஸ்டி. ஸோ நான் டயட்டில் இருக்கனால கொஞ்சமாக தான் சாப்பிடுவேன். அவ்வளோதான், இறக்கியாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறேன். இந்த மாதிரியான நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ஃபுட் ஐட்டம்ஸ் வந்துட்டு நம்ம சேனலில் வரும். அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ட்ரெடிஷ்னலான வேறு சில ஐட்டம்ஸ் எல்லாம் உங்களுக்கு தேவை அப்படின்னு சொன்னீங்கன்னா கீழே கமெண்ட்டில் ரிவ்யூ பண்ணுங்கள். எங்கள் மாமியாரை வச்சு செஞ்சு அதையும் நான் வந்துட்டு அப்லோட் பண்ணுறேன். ஸோ இவ்வளோ நேரம் இந்த வீடியோ நீங்கள் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. மறுபடியும் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். பாய் அண்ட் டேக் கேர் மக்களே.